ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உலகமெங்கும் இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸை நினைவுறுகிற ஒரு நாள். தேவன் மனிதனானார், மனிதனை தேவனை போல மாற்று பொருட்டாக. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில ஏராளமான காரியங்கள் பின்னி பிணைந்திருக்கிறது. இந்த நாளின் இந்த செய்தி என்னவென்றால், கிறிஸ்துமஸுடைய கிறிஸ்துவ நோக்கமே பயந்து வாழ்கிற மனிதன், நம்பிக்கையற்ற மனிதன், குழப்பத்தின் மனிதன், தெளிவில்லாத மனிதன், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வாழ்கிற மனிதன். இப்படிப்பட்ட வாழ்க்கையின் பல நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், பயப்படாதே. இதை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். இந்த நாளில இந்த கிறிஸ்துமஸோடு மைய தொடர்புடைய ஒரு 4 வார்த்தைகள் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அடிக்கடி இந்த வார்த்தை திருமறையிலே பேசப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே. ஏறக்குறைய 365 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துமஸோட இந்த கிறிஸ்துவின் பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு 4 வார்த்தைகள். முதலாவது குறிப்பு லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11. இந்த வார்த்தை மேய்ப்பர்களை நோக்கி தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11. அந்த வார்த்தை சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். தேவதூதன், அதாவது இவர்கள் அன்றாட தினக்கூலிகள், மேய்ப்பர்கள், தங்கள் மந்தையை பாதுகாக்கிறவர்கள். சில உரிமையாளராக இருக்கலாம், சில வேலைக்காரா இருக்கலாம். யாரானாலும் அந்த வார்த்தை சொல்கிறது, அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அடுத்த வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த முதல் குறிப்பு fear not. அதனுடைய ஒரு வார்த்தை, அந்த இங்கே ஒரு வார்த்தை குறிப்பிட விரும்புகிறேன், உங்களுக்காக. யார் அவர்? இரட்சகர். அப்படியானால் இதுவரை மனிதனுடைய மிகப்பெரிய ஏக்கம், எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டா, எனக்கு ஒரு மீட்பு உண்டா, எனக்கு ஒரு உபோசனம் உண்டா. இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று இதுதான். என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அஞ்ஞானத்திலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? இப்படி ஏங்கி தவிக்கிற மனுக்குலத்துக்கு ஆண்டவர் சொன்னார், அன்பானவர்களே, salvation for all. இன்றைக்கு நினைக்கிறார்கள் கிறிஸ்து இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு, ஒரு குறிப்பிட்ட மதத்தவருக்கு இல்லை. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது உங்களுக்காய் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் உங்களுக்கு 2 முறை அந்த வார்த்தை வருகிறது. 10ஆம் வசனம் உங்களுக்கு, அடுத்து 11ஆம் வசனம் உங்களுக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் அன்பு தேவ சகோதரனே, சகோதரியே, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும், இட் இஸ் ஃபார் யூ. ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஆல். இந்த நாளிலே அன்பானவர்களே, இந்த விடுதலை, இந்த மீட்பு, இந்த பாவ மன்னிப்பு, மகிழ்ச்சி, எல்லாரும் சொல்லுகிறார்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை. நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நம்பிக்கை, குழப்பத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஒரு தெளிவு, நோக்கமில்லாத மனிதனுக்கு ஒரு நோக்கம். அவர் சொன்னார் உங்களுக்கு. அதுதான் கிறிஸ்து பிறந்தது ஒரு தனி மனிதனுக்காக, கிறிஸ்து பிறந்தது அன்பார்ந்த குடும்பத்திற்காக, கிறிஸ்து பிறந்தது ஜனத்திற்காக. அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். எல்லா ஜனத்திற்கும், ஆங்கிலத்துல ஆல், எல்லா ஜனத்திற்கும். ஒருவேளை நீங்கள் எந்த நிலையில் இருக்கலாம், நீங்கள் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், நீங்கள் எந்த இனம், எந்த ஜாதி, எப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். இந்த உலகத்துல சொல்லுகிறார்களே, இந்த பின்தங்கினவர்கள் அல்லாவிட்டால் இந்த முன்னேறினவர்கள், நீங்க எந்த நிலையில் இருக்கலாம், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரம், யாருக்கு மட்டுமா இருக்கலாம். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை fear not. யாருக்கு இந்த பயப்படாதுன்னு சொல்லுகிறார்? அன்பார்களே, அந்த பயப்படாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்குள்ளே உனக்கு ஒரு மீட்பு உண்டு, உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை யாரை நோக்கி தெரியுமா?
மேய்ப்பர்களை நோக்கி. அந்த வார்த்தை சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஒரு அன்றாட ஒரு தொழிலாளியா இருக்கலாம், சுமை சுமக்கிறவர்களாய், ஒருவேளை கடினமான வேலை செய்கிற மக்களா இருக்கலாம். இந்த மேய்ப்பர்கள் வெயிலும் மழையும் குளிரும் அவர்கள் மேல்தான். யோசித்து பாருங்கள், அவளுக்கு 24 மணி நேரமும் அந்த வெயில், அதாவிட்டால் குளிர், அன்பானவர்களே படுக்க இடமில்லை. எங்கே அந்த மந்தை போகிறதோ அங்கே படுத்துக் கொள்ளுவார்கள். அப்படியானால் வாழ்வின் பல போராட்டங்கள், வாழ்வின் பல சூழ்நிலைகள், வாழ்வின் பல இக்கட்டான நிலைகள், அப்படி கடந்து போன அந்த கடந்து போய் கொண்டிருக்கிற அவளை பார்த்து ஆண்டவர் தேவதூஷண வார்த்தை, பயப்படாதிருங்கள். இன்றைக்கு மனிதனை ஆட்டி படைக்கிறது பயம்தான். ஏதாவது எதிர்காலத்தின் பயம், வியாதியின் பயம், தினந்தோறும் இந்த செய்திகள் வருகிறது. இந்த நாட்களில அன்பானவர்களே, இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த தேசம் அழியும். இன்னைக்கு கூட எழுதப்பட்டிருக்கிறது, இலங்கை ஒன்றுமில்லாமல் போகும். தினந்தோறும் நமக்கு வருகிற செய்திகள், அதாவது புயல் வருகிறது, சூறாவளி வருகிறது. தினந்தோறும் மக்களை பயமுறுத்துகிற செய்திகள். தேவன் சொல்கிறார், பயப்படாதே. ஏன் தெரியுமா? பயந்து வாழ்கிற உன்னை பயத்திலிருந்து விடுவிக்கத்தான் இரட்சகர் இயேசு பிறந்தார் என்ற முதல் செய்தி. ஃபியர் நாட், அதாவது எதற்கு பயப்படாதீர்கள். உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு அன்பானவர்களே ஒரு நித்தியம் உண்டு, உங்களுக்கும் நம்பிக்கை உண்டு. அதைத்தான் அந்த 2 லூக்காஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 சொல்கிறது. உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு, அதாவது 2 வார்த்தை எல்லா ஜனத்திற்கும் பொதுவானது. ஆனால் அந்த பொதுவான ஆசீர்வாதத்தை தேவன் சொல்கிறார், உனக்காக 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 உனக்காக. 2வது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே. 35ஆம் வசனம் 35. அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? 35ல அவளுக்கு தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், உன்னதமானுடைய பலம் உண்மை நிழலிடும். இங்கு சொல்லப்பட்ட இன்னொரு அடுத்த 37ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே ஒரு பயப்படாதே என்ற வார்த்தையின் அடுத்த பொருள் என்னவென்றால், எதெல்லாம் முடியாதோ அது முடியும். அந்த வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை நினைக்கலாம், இது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை, அதற்கு வழியே இல்லை. இல்லை, தேவன் சொல்லுகிறார் முடியும். திரும்பமாக அந்த வார்த்தை படிக்கிறேன். லூக்கா 1:30. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. அதுக்கு முந்தின வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். குழப்பங்கள், கேள்விகள், பயங்கள், திகில், அதாவது இது முடியாது, இது முடியாது, இது முடியாது. தேவன் சொல்லுகிறார், இது முடியும், இது முடியும். இம்பாசிபிள் ஆங்கிலத்துல அந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கிறது, இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை எப்படியாய் முடியும், என் குடும்பம் எப்படியாய் முடியும், எதிர்காலம் எப்படி முடியும், கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, யாருமே இல்லையே, இதுதான் வாழ்க்கை. இந்த நாளிலே அந்த வார்த்தை கேள்விக்குறி, எப்படிப்பட்டதோ, கேள்விக்குறியாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. இதெல்லாம் முடியாதோ அதை முடிய பண்ணுகிறவர். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், இம்பாசிபிள் will be possible. இதெல்லாம் முடியாது நினைக்கிறீர்களோ அன்பார்களே, அந்த முடியாத ஒன்றை முடிய பண்ணுகிறவர். அது எது வேண்டுமா இருக்கலாம். அன்பார்களே, வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், இல்லாமையா இருக்கலாம், திருமணங்களா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், எது முடியாது என்று உலகம் சொல்லுகிறதோ, எது முடியாது என்று மக்கள் சொல்லுகிறார்களோ, எது முடியாது என்று அறிவு சொல்லுகிறதோ, எது முடியாது என்று உணர்ச்சியில் சொல்லுகிறதோ, அந்த முடியாத ஒன்றை கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லுகிறது. அது முடியும். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். முடியாத ஒன்றை முடிய பண்ணுகிறவர். எனவேதான் சொல்லுகிறார், பயப்படாதே. முதல் பயப்படாது எதற்கு என்று சொன்னால்,
அன்பாவளே, உனக்கு ஒரு மீட்பு உண்டு, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. அதாவது முதல் பயப்படாதே, அதாவது ரட்சிப்புக்கான ஒரு பயப்படாதே. இரண்டாவது ஒரு பயப்படாதே, இது முடியாதோ அதை முடிய பண்ணுகிற ஒரு பயப்படாதே. அவர் சொல்லுகிறார், பயப்பட மரியாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், அந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ கேள்வியோடு இருக்கிறாயா? உன் கேள்விக்கு பதில் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏனென்றால் அந்த அடுத்த ஒரு வார்த்தை கூட ஆவியான சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. படித்த வசனம், கேட்ட வசனம். ஆனால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறாயோ அதை முடிய பண்ணுகிற கர்த்தர் நான். மூன்றாவது அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை கிறிஸ்துமஸோடு பின்னி பிணைந்த அடுத்த ஒரு பயப்படாத இந்த வார்த்தை சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 வசனம். லூக்கா 1:13 அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அன்பானவர்களே, இவள் இருவருமே தேவனுக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், பிரமாணத்தின்படியும் நியமத்தின்படியும் குற்றமற்றவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே நீண்ட நாள் ஜெபம். அந்த வார்த்தை சொல்கிறது, சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாழ்வின் காரியங்கள், வாழ்வின் சம்பவங்கள், நீ கேட்கும் செய்திகள் எல்லாம் உன்னை கலங்க பண்ணும், உன்னை கலக்கமடைய செய்யும். ஒருவேளை உன்னுடைய மருத்துவ அறிக்கை இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாமே கலங்கி தவிக்கிறாயா? இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, கலங்கி தவிக்கிற உன்னை தேவப்பா சொல்கிறார், பயப்படாதே. கவனிங்கள், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான், ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவர்கள் தான், கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரங்கள். இந்த நாட்களில கணவனுக்கு ஏற்ற மனைவி இல்லை, மனைவிக்கு ஏற்ற கணவன் இல்லை. அதாவது ஜெபிக்கிற கணவன் ஊதாரி மனைவி, ஜெபிக்கிற மனைவி ஊதாரி புருஷன். இதுதான் இந்த உலகத்துல 100க்கு அதிகமான குடும்பங்கள் இருக்கிறது. சொல்ல வேண்டுமானால் 90% அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த தொலைபேசி அழைப்புகள், அல்லாவிட்டால் நான் மெய்ப்பனா இருக்கிறேன், என்னோட திருச்சபையிலே பார்க்கிறேன், ஜெபிக்கிற கணவன், அதாவது சபை விரும்பாத ஒரு மனைவி. எவ்வளவு துக்கமான காரியங்கள். ஊழியத்தை நேசிக்கிற கணவன், ஊழியத்தை வெறுக்கிற ஒரு மனைவி. இதுதான் இந்த உலகம். ஊழியக்காரர்களை உபசரிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கணவன், அந்த ஊழியக்காரர்களை வீட்டுக்குள்ளே சேர்க்காத மனைவி நிறைய குடும்பங்கள் உண்டு. அன்பானவர்களே, அதே வேளையில ஊழியக்காரர் உபசரிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனைவி, ஆனால் ஊழியக்காரர்களை அருவருக்கிற கணவன்கள் இது உண்டு. தேவன் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பயப்படாதே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், அநேகருக்கு ஜெபித்திருப்பார்கள், அநேகருக்கு நன்மை உண்டாயிருக்கும், அநேகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும், அநேகருக்கு வாழ்க்கையிலே ஒரு விடுவெளி நட்சத்திரம் உண்டாயிருக்கும், அநேகருக்கு அன்பானவர்களே வாழ்க்கை மலர்ந்திருக்கும். ஆனால் இவருடைய வாழ்க்கையோ இன்னும் மலரவே இல்லை, இன்னும் மொட்டாகவே இருக்கிறது. ஒரு கேள்விக்குறி. அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன், அவன் கலங்கி. லூக்கா 1:13 அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் கலங்கினான். தேவதூதன் சொன்ன வார்த்தை, பயப்படாதே. அவனுடைய கருத்து என்னவென்றால், உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. மூன்றாவது, பயப்படாதே, God heard your prayers. சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதே. 12ஆம் வசனம் கூட, 12:13 கூட, அவன் அந்த 10ஆம் வசனத்திலே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, எல்லாம் முடிந்தது. அந்த வார்த்தையை அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படியானால் நிகழ்கால தொடர்நிலை. நீங்க என்ன நினைக்கிறோம்? நாட்கள் ஓடிவிட்டது, காலங்கள் முடிந்து விட்டது, வயதாகிவிட்டது. இல்லை, ஒருவேளை உங்களுக்கு அது டூ லேட், ஆனா தேவனுக்கு இட் இஸ் நாட் டூ லேட். உங்களுக்கு கடந்து போன ஒன்று தேவனுக்கு சரியான நேரம். அது இன்னைக்கெல்லாம் எல்லாமே கடந்து போனது, காலங்கள் கடந்து போனதோ, உங்களுடைய வாழ்க்கை கடந்து போனதோ, நம்பிக்கை கடந்து போனதோ, எல்லாம் கடந்து போனதோ, தேவன் சொல்லுகிறார், கடந்து போன ஒன்றை நான் திரும்ப கொண்டு வருகிற கர்த்தர். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அவர்கள், அதாவது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 10ஆம் வசனத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. முதல் பயப்படாதே, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சகர். இரண்டாவது பயப்படாதே, அந்த வார்த்தை என்னவென்றால் முடியாத ஒன்று. எப்படி முடியும்? எப்படிப்பட்டதோ? ஒரு கேள்வியோடு வாழ்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, எது சாத்தியம் நினைக்கிறாயோ அது சாத்தியம். மூன்றாவதாக, பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நாளிலே அன்பு தேவ பிள்ளையே, நாள் ஜெபித்திருக்கலாம், குடும்பத்திற்காக, ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, இது ஒன்றுக்காக 2 நாள் ஜெபித்திருக்கலாம். இன்னும் மனம் திரும்பாத பிள்ளைகள், மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத மனைவி, மனம் திரும்பாத பெற்றோர், நீண்ட கால ஜெபம். தேவன் சொல்கிறார், பயப்படாதே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். தூதன் அவளை நோக்கி சொல்லுகிறார், அவன் பயமடைந்தான். தூதன் சொல்லுகிறான், பயப்படாதே. 13ஆம் வசனம், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மூன்றாவது, பயப்படாதே, ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. சகரியாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே. உன் ஜெபங்கள் எதற்காக ஜெபித்தாயோ, உன்னுடைய ஜெபங்கள் ஊழியத்திற்காய், குடும்பத்திற்காய், உன் தேவைக்காய், உன் வியாதிக்காய், உன் பிள்ளைகளுக்காய், இந்த ஜெபம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கேட்கப்பட்டது. முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பயப்படாது. Fear not, your prayers are heard. அந்த வார்த்தை படிக்கிறேன், உன் ஜெபங்கள் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நாளில தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டின் இறுதியிலே உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. நாலாவது ஒரு பயப்படாதே. மத்தேயு 1:19 அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தான், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. தமிழ்ல ஐயப்படாதே, ஆங்கிலத்துல fear not. ஆங்கிலம் படிக்கிறேன், fear not to take unto the Mary the wife. fear not, பயப்படா. தமிழ் ஐயப்படாதுன்னு வார்த்திருக்கிறது, ஆங்கிலத்துல fear not. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, திரும்ப கூட அதே சொல்லுகிறேன். ஒருவேளை குழப்பங்கள், போராட்டங்கள், இந்த வார்த்தையை படிக்கிறேன், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், உங்கள் சிந்தனை என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அன்பார்களே, உங்கள் சிந்தனை அறிந்திருக்கிற கர்த்தர் வார்த்தைகளை மட்டுமல்ல, மொழிகளை மட்டுமல்ல, உன் சிந்தனையை, உன் நினைவுகளை, உன் நோக்கத்தை, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. அதுக்கு இன்னொரு வார்த்தை, அதுல சரியான விளக்கம் என்னவென்றால், அதாவது உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் பார்க்கிறேன். பயப்படாதே. இது உங்களுக்கு புதிய கருத்தா இருக்கலாம், கவனியுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு நீதிமானாய் இருந்தான், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். இன்றைக்கு பாருங்களேன், தூற்றி திரிகிற உலகம், கணவனை, மனைவியை, பெற்றோரை தூற்றி திரிகிற உலகம். நிறைய குடும்பங்கள்ல கணவனை தூற்றி திரிகிற பெண்கள் ஏராளம், அதே போல மனைவியை தூற்றி திரிகிற கணவர்களும் ஏராளம், பெற்றோரை தூற்றி திரிகிற பிள்ளைகள் ஏராளம், சகோதர தன்னுடைய உறவுகளை தூற்றி திரிகிற மக்கள் ஏராளம். வேண்டாம். அந்த வார்த்தை சொல்லப்படுது, அவமானப்படுத்த மனதில்லாமல். இது எவ்வளவு பெரிய அவமானம் இல்லவா? எவ்வளவு பெரிய அவமானம். உறவுகளுக்கு பதில் சொல்லணும், உலகத்துக்கு பதில் சொல்லணும், உணர்ச்சிகளுக்கு பதில் சொல்லணும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவரது கீழ்ப்படிதலை அவர் பார்த்தார். இஸ் a man of obedience. அவர் சொல்லுகிறார், உன் கீழ்ப்படிதலை பார்த்தேன், பயப்படாதே, பயப்படாதே. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். நான் சற்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். வாழ்வை பெறுவாய், மேன்மையை பெறுவாய், உயர்வை பெறுவாய், உன்னதங்களை அடைவாய், லட்சியங்களை அடைவாய், பெறுவாய்.
கவனிங்கள். நினைக்கலாம் அன்பாவளை, தேவன் சொல்கிறார் பயப்படாதே, யூ வில் கெட். இன்றைக்கு ஒருவேளை நீ உன்னை கைவிட்டு போயிருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார் நீ அதை பெறுவாய். என்னை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளையே, யூ வில் கெட். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை அந்த நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒன்று அன்பானவர்களே அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒன்று அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ சிலவற்றை பெற்றுக்கொள்ளுகிறோம், அது நமக்கே ஆசீர்வாதமா இல்லை. சில நமக்கு மட்டும் ஆசீர்வாதம், ஒரு வீடு நமக்கு, ஒரு வாகனம் நமக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ பெற்றுக்கொள்கிற ஒன்று அநேக ஜனங்களுக்கு. வாசிக்கிற கேளுங்கள், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்குவார். அப்படியானால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல, ஜனங்களுக்கு, தேசத்திற்கு, நாடுகளுக்கு. என் அன்புதே பிள்ளைகளே, இன்னைக்கு பார்க்கிறோமே நம்முடைய தேசத்துல தேவனால் பயன்படுத்தப்படுகிற பல தெய்வ மனிதர்கள் உலகமெங்கும் அவள் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒரு தந்தை பெர்மான்ஸ் அவருடைய பாடல் உலகமெங்கும் பாடப்படுகிறது. அவருடைய செய்திகள் உலகமெங்கும் இன்றைக்கு. அண்ணன் ஜீவானந்தம் நம்முடைய தமிழகத்துல பிறந்த வளர்ந்தவர். சேலத்துல நான் நேற்று சிங்கப்பூர்ல நான் ஊழியம் செய்தேன் ஒரு 3 நாட்கள் சிங்கப்பூரில். அந்தாவுளே இந்த சிங்கப்பூருடைய சபையின் வளர்ச்சிக்கு காரணம் அண்ணன் ஜீவானந்தம் ஐயா அவர்கள், அவருடைய விதைகள். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் மாத்திரம் என் தேசத்துல வந்திருக்காவிட்டால் திருச்சபைகள் இல்லை. இன்றைக்கு 1500 மக்கள் உள்ள சபைகள் எல்லாம் இருக்க சிங்கப்பூர்ல, ஏராளமான சபைகள். அதற்கு வித்திட்டவர் தெய்வ மனிதனாகிய அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள். நான் சொல்ல வந்த வசனம், தேவன் சொல்கிறார் பயப்படாதே, உன் கீழ்ப்படிதல் அநேகருக்கு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்களேன், அன்றைக்கு மட்டும் யோசேப்பு தள்ளிவிட்டிருந்தால் சரித்திரத்தில் அவன் பெயரிடம் பெறாமலே போயிருக்கும். ஆனாலும் அட்டவணையின் முதற் பகுதியிலேயே யோசேப்பின் பெயரிடம் பெற்றிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலேயே யோசேப்பின் பெயரிடம் பெற்றிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்ட அன்புதே பிள்ளையே, நீ பெயர் பெறுவாய், நீ வாழ்வாய், பெறுவாய், எல்லாவற்றையும் பெறுவாய். திரும்ப சொல்கிறேன், உலகம், வளர்ச்சி, மனிதர்கள், அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், நெவர் 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 ஒபே ஒபே. அது ஒரு வார்த்தை திரும்ப நான் படிக்கிறேன். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கேன். எதை சிந்திக்கிறாய்? ஊழியம் செய்யலாமா வேண்டாமா? நிறைய பேர் சபைக்கு போலாமா வேணாமா, ஞானம் எடுக்கலாமா வேணாமா, காலை தசமா கொடுக்கலாமா வேணாமா, டோன் இப்படி அதை யோசித்துக் கொண்டிருக்காத. வேதம் சொல்லுகிறது, நீ அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவன் சொன்ன வார்த்தை, அன்பானவர்களே, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி. எவ்வளவு பெரிய காரியம்! இன்னைக்கு மக்கள் தங்கள் பாவங்கள் போக எங்கெங்கோ போறாங்களே. 48 மணி நேரம் நீண்ட வரிசை இருக்கிறார்கள். இங்கெல்லாம் போறாங்க. மலையேறும் பக்தர்கள், படியேறும் பக்தர்கள், பிள்ளைகளை பலி கொடுக்கும் பக்தர்கள். உலகெங்கும் பார்க்கிறோமே, இந்தியாவில கங்கையிலும் லட்சக்கணக்கான மக்கள் நீராடுகிறார்கள், இமயமலைக்கு போகிறார்கள். இப்படி ஆகிலும் தன் பாவங்கள் போகாதா? அங்க போய் பாருங்க, அந்த மக்கள் எல்லாம் ஏழ்மையானவர்கள், ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவர்கள். பாவம் அவளை பார்க்கவே பெரிதாம இருக்குது. சில இடங்களில பார்க்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க தங்கி இருக்கிறாங்க. பாவம், உடை மாற்ற கூட அவளுக்கு அடுத்த வசதி இல்லை. ஆனாலும் அவளுக்கு ஒரு ஆசை, அந்த தன் பாவங்கள் போக எங்கேயாவது இடத்துக்கு போய் தன் பாவங்கள் மாறணும். தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் பாவங்களை போக்கவே நான் வந்திருக்கிறேன். ஒரு 4 பயப்படாதே சொன்னேன். முதல் பயப்படாது, fear not, there is salvation for you. Fear not, there is a possible for you. எதெல்லாம் முடியாதோ அதை முடிய பண்ணுகிற கர்த்தர், பயப்படாதே. 3வது பயப்படாதே, கொஞ்சம் கேட்கப்பட்டது. ஒருவேளை ஏற்ற காலத்திலே பதில் கொடுக்கிறவர். நீ ஊழியம் செய்யலாம், பயப்படாதே, ஏற்ற காலத்தில். 4வது பயப்படாதே, யோசேப்புக்கு குழப்பம், இப்படியோ
வேதம் சொல்கிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில். கிறிஸ்துவர்களே, உங்கள் சிந்தனையை கூட தேவன் அறிவார். அவன் சொப்பனத்திலே தேவன் தோன்றினார், வார்த்தைகளை சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அந்த பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 22, பயப்படாதே, இது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதிர்பார்த்தது, நீ விரும்பினது, நீ ஜெபித்தது, நீ பிரயாசப்பட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானது, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே எதிர்காலம், குழப்பம், பதில் பெறாத ஜபங்கள், விடுதலை இல்லாத வாழ்க்கை, அடைபட்ட வாழ்க்கை, சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒருவேளை அன்பான குழப்பமான வாழ்க்கை, ஊர் என்ன சொல்லும், பார் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், பயப்படாதே. அது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த உலகிலே மனிதனாய் பிறந்த மகா பெரிய தெய்வம் சொல்கிறார், பயப்படாத. அதிகமா பாடியிருக்கிறார், இதை குறித்தும் கலங்காதே. மரியாளுக்கு சொன்னவர், தூரலுக்கு சொன்னவர், மேய்ப்பர்களுக்கு சொன்னவர், சகரியாவுக்கு சொன்னவர், உங்களுக்கும் சொல்லுகிறார். அன்பானவர்களே, பயப்படாதீர்கள். குழப்பங்கள் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகம். இன்னைக்கு அந்த தெளிவு இல்லாத காரணத்தினாலதான் ஜனங்கள் தற்கொலைக்கு போறாங்க. வாழ முடியவில்லை, வாழ தெரியல. ஒரு சின்ன ஒரு காரியம், உடனே தற்கொலை, ஏமாற்றி விட்டான், கைவிட்டு விட்டான். ஏதோ ஒண்ணு சின்ன சின்ன காரியங்கள் தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு கடிதம், தற்கொலைக்கு நேராக. தேவன் சொல்லுகிறார், இல்லை, உன்னை கைவிடாத தேவன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, உங்கள் அவமானங்கள் நீங்கும், பரியாசங்கள் மாறும். அன்பானவர்களே, உடைய அந்த நிலைகள் மாறும். அந்த மேய்ப்பர் நிலை மாறி God will promote it to higher level. உங்களுக்காக நான் ஜெயிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். உங்களை ஊழியத்தை விட்டுறாதீங்க. சிலரை அவங்க சொன்ன பயப்படாத. உலகம் என்ன சொல்ல தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை அப்படிதான். அவர் ஜெபம் பண்றார், அவர் பிள்ளை சரியில்லை. அவர் ஜெபம் பண்றார், அவர் குழந்தை இல்லை. அவர் ஜெபம் பண்றார், அவர் மனைவி செல்வ. அது ஒளிதான். உன் ஜெபங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கேட்கப்பட்டது. பதில் பெறுவாய். உலகம் பார்க்கும், ஊரார் பார்ப்பார்கள், நீயும் பார்ப்பாய். யாரெல்லாம் உனக்கு உலகமா இருந்தால் அவர்களும் பார்ப்பார்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்காய் மனிதனாய் பூமியிலே பிறந்து என் உணர்ச்சிகளை அறிந்தவராய், என் சிந்தைகளை அறிந்தவராய், என்னுடைய யோசனைகளை அறிந்தவராய், என்னுடைய வாழ்க்கை நிலைகளை அறிந்தவராய் எங்களோடு விளையாடப்படுகிறதே நன்றி. மரியாளை பார்த்து, அல்லவர் மேய்ப்பர்களை பார்த்து, யோசிப்பை பார்த்து, சகரியாவை பார்த்து பயப்படாதே. எஸ் லார்ட். யாரெல்லாம் இன்றைக்கு எதிர்கால பயம், வியாதியின் பயம், மரண பயம் வாட்டுகிறதோ அத்தனை பேருக்கும் அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்குங்க. இதற்காகத்தான் பூமியில நீ பிறந்தீர். இதற்காகவே இந்த பூமியில மனிதனாய் மாறினீர். மாம்சத்துல வெளிப்பட்டீர். எங்கள் பயமுக இத்தனை ஆண்டவரே, அனைவருக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியல, விடுதலை ஆக்குவீராக. இதெல்லாம் முடியாது நினைக்கிறாங்களோ அதெல்லாம் முடிய பண்ணும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, முடியாதென்று மனம் தளராதே. இது முடியாதோ அதை முடிய பண்ணுகிறவர். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.